நிருபம் Epistle to Philippians, இரண்டாம் அதிகாரம் chapter 2, 14, 15, 16 வசனம். verses 14, 15 and 16. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு கிறிஸ்துவின் நாளில் உண்டாயிருக்க வேண்டும். That I may rejoice in the day of Christ, that I have not run in vain, neither labored in vain. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு வாஞ்சையை இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். Apostle Paul, he reveals his desire here. அவர் சொல்கிறார், நான் வீணாக ஓடினேன், இல்லாவிட்டால் வீணாக பிரயாசப்பட்டேன் என்று எனக்கு ஒரு முடிவு வந்து விடக்கூடாது. He says so, I have not run in vain, I have not labored in vain, I should not get an end like this. அவர் சொல்லுகிறார், நாம் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு கிறிஸ்துவின் நாளில் உண்டாக வேண்டும். He says that I may rejoice in the day of Christ, that I have not run in vain, neither labored in vain. விசுவாச வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்தோடு ஒப்புவிட்டு அதிக இடங்களிலே வேதத்திலே The சொல்லப்பட்டிருக்கிறது. life of faith being referred unto the race in the scripture. ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த ஓட்ட பந்தயத்திலே ஒரு வீரர்கள் வீராங்கனைகளாக இருக்கிறார்கள். Each and every believer, we are the athlete in the running race. நீங்கள் இந்த ஓட்டத்திலே ஓடி முடிக்க போகிறீர்கள். You are going to just finish this race in the running race. எல்லாருடைய ஓட்டமும் நிச்சயமாய் ஒரு நாளில் முடிவடையும். All the race of everyone will just finish one day. அந்த முடிவுக்கு பின்பு உங்களுடைய அறிக்கை எப்படி இருக்கும்? After the race over, what shall be your report? உங்க மனசாட்சி என்ன சொல்லும்? What does your conscience will say? ஓட்டம் முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஓடின ஓட்டம் வீணா இல்லாவிட்டா பிரயோஜனமா. At the end of your race, you may come to know that whether the race you have run is whether it is vain or useful. இன்னைக்கு பாருங்க ஓட்ட பந்தயத்துல ஆயிரக்கணக்கானவர்கள் ஓடுகிறார்கள். Even today when we see in the running race, thousands of athletes are running. இப்படி अनेகர் ஓடும் பொழுது ஒருவர் பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறார். When many people are running, only one athlete receive the prize. பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் என்று சொல்லுகிறார். Regarding his spiritual life, when Paul speaks, I will not run uncertainly. யோவான் ஸ்நானகனுடைய ஓட்டம் பணிவிடை ஓட்டம் என்று சொல்லி இருக்கிறார். It has been said about the John the Baptist running was the race of service. 100 மீட்டர் ஓடுகிறவர்கள் உண்டு. People they are running for 100 meters. 1500 மீட்டர் ஓடுகிறவர்கள் உண்டு. There are people they are running for 1500 meters. தொடர் ஓட்டம் ஓடுகிறவர்கள் உண்டு. The people are also running in the relay race. இல்லாவிட்டால் தடை ஓட்டம் ஓடுகிறவர்கள் உண்டு. There are also people they are running in the hurdles. இப்படி பலவிதமான ஓட்டங்களில் ஓடுகிறார்கள். Likewise in the various running race people are running. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் நாம் இந்த பந்தயத்திலே எப்படி ஓடுகிறோம்? We spiritual people of God, how we are running in the running race. உங்களுடைய ஓட்டத்தின் முடிவிலே அது பிரதிபலனாய் கிடைக்குமா? இல்லாவிட்டால் ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடியும் வேஸ்டா போயிருச்சேன்னு சொல்வீங்களா? At the end of your race, will it be a reward to you, or you will be saying, alas, after I have run so far, it is a vain for me. பவுல் சொல்லுகிறார், என்னுடைய ஓட்டம் வீணாய் அல்ல. Paul speaks, my race is not a vain one. நான் இத்தனை வருஷம் ஓடி இருக்கிறேன். I have run so many years. இன்னும் கொஞ்ச நாள் நான் ஓடுவேன். I will run for some days. அவர் சொல்றார், நான் ஓடினதும் ஓடுகிறதும் நான் விருதாவாய் எனக்கு போக கூடாது. What I have run as well as what I am running should not be vain to me. இதே கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் பேசும் பொழுது, when Paul speaks to Colossians 2:2, அவர் சொல்றார், அது வீணாய் போகாது. he says it shall not be a vain one. அப்படி அப்படிப்பட்ட ஓட்டத்தை நான் ஓடவில்லை. I am not just running such kind of race. நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. Lest what I have ran as well as I am running should not be vain. ஒருவேளை 10 வருஷம் நீங்க இந்த பாதையில ஓடிட்டு இருக்கலாம். So perhaps you may be running for 10 years in this race. இல்ல பிறந்ததில இருந்து ஓடிட்டு இருக்கலாம். Or from a very right of your birth you may be running. இல்ல இப்ப சமீபத்துல தான் நீங்க ரட்சிக்கப்பட்டு இந்த பாதையில ஓடிட்டு இருக்கலாம். Or recently you might have been saved and running in the race. இன்னைக்கு உங்க ஓட்டம் முடிந்தால், if your race is finished today, உன்னுடைய கண்களை இன்னைக்கு நீ மூடினால், suppose if you close your eyes today, நீ உன்னுடைய ஓட்டத்தின் முடிவுல கர்த்தர் உன்னை பார்த்து எப்படி சொல்லுவார்? at the end of your race what will be the Lord say unto you? நன்றாக ஓடினாய்ன்னு சொல்லுவாரா? will he say you have did run well? ஒரு சிலர்லாம் ஆரம்பத்துல நன்றாய் ஓடினார்கள். some people were run in the beginning very well. ஆனா இப்பொழுது அவங்களுடைய ஓட்டம் சரியல்ல. but nowadays their race is not a good race. கலாத்தியர் சபையே ஆரம்பத்துல நல்லா ஓடின ஒரு சபை. even in the church of Galatians in the beginning they ran well. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் Galatians chapter 5 7ஆம் வசனத்திலே, verse 7, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. you did run well. அப்ப அந்த சபையினுடைய துவக்கம் நன்றாய் ஓடின ஒரு ஓட்டம். so in the beginning of the
church of a church, they got a good running, they ran well. ஆனால் இப்பொழுது சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? Now who hindered you not to obey the truth? உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாய் It இருக்கும். would be better one who just troubles you be cut up. பிரியமானவர்களே, நம்முடைய ஓட்டத்தின் முடிவுதான் ரொம்ப முக்கியமானது. Beloved, is very important the end of our race. ஒருவேளை நீங்க இப்ப பொறுமையோடு ஓடிட்டு இருக்கலாம். Perhaps you may be running very patiently. இல்ல அந்த முயல் வேகமா ஓடி போயிட்டு ஒரு இடத்துல தூங்கிருச்சான், அதே மாதிரி நீங்க ஓடிட்டு இருக்கலாம். Or else you may be running like the car, as if the car ran fast and in a particular spot it was sleeping. இல்ல விட்டா அந்த ஆமையை போல உங்களுக்கு இருக்கிற பலனும் கிருபைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஓடிட்டே Or இருக்கலாம். like the tortoise, you may be running according to the grace and strength you are having, you will be running. ஆனா ஒரு நாள் உண்டு. But there is a day. அந்த நாள்ல நிச்சயமா அந்த ஓட்டம் முடியும். On the day certainly the race will be finished. அப்ப தெரிஞ்சிரும் உனக்கு பிரதிபலன் உண்டா இல்ல இத்தனை வருஷம் ஓடுனது மண்ணாம போயிருச்சா. So on that time you will be knowing that whether are you going to get the reward or whether it is a vain for you. எல்லாம் பாருங்க ஸ்போர்ட்ஸ்ல பயங்கரமா வெறித்தனமா கலந்து கொள்வார்கள். Some people will be very crazy and they will be just join the sports. அந்த லாஸ்ட் மினிட்ல தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அங்கேயே முழங்கால் போட்டு இல்லட்டா மட்டை கட்டையெல்லாம் உடைச்சு அங்கேயே அழுது துக்கப்பட்டு நொறுங்கி தான் வெளியே வருவாங்க. Perhaps if they fail or not win means they will be just cry over there kneeling there and then break the bat everything they will come back. யோசிச்சு பாருங்க. Just you think it over. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த முடிவு எப்படி இருக்கும்? What will be the end of your life? உன்னுடைய ஓட்டம் ஜெயமா முடியலனா நீ பட்ட எல்லாம் வீணா போயிடும். If your race is not a victory race, the end of your race, everything what are the suffering you underwent will be waste. இந்த விசுவாச வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம். The life of faith is a running race. இதனுடைய முடிவு உன்னுடைய லக்கு கரெக்ட்டா முடியணும். The conclusion, the target should be correctly end. முடியும் போது At the end, அவனை பார்த்து சொல்லணும் நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. so you go and the Lord has to see and you say good and well done you my servant. அவனை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் அப் அப்னு சொல்லுவாங்க இல்ல டவுன் டவுன் சொல்லுவாங்க. So after seeing you, all the others in the audience will be saying you up or down down. ஒரு குரூப் உன்னை பார்த்து என்கரேஜ் பண்ணும். One group will be encouraging you by seeing you. உனக்கு ஆப்போசிட் குரூப் உனக்கு வந்து உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. The group which is against you or opposite, they will be just discourage you. நீ ஜெயிக்கிறதுக்கு நெருங்கறதுனா விசில் அடிப்பாங்க கை தட்டுவாங்க எல்லாம் மத்தவங்க செய்வாங்க அத பத்தி கவலைப்படாத. At the point of your winning, all will be just shouting and whistling, but you no need to worry about others. இப்போதைய ஒலிம்பிக் வித்தியாசமானது. Now the present Olympics are different. பழைய ஒலிம்பிக்ல In the old Olympics, தங்க கட்டிகளை உள்ள உருட்டுவாங்க. they will be just put on the blocks of the goal inside. அவன் ஓடும் பொழுது அவனுடைய மைண்ட் டைவர்ட் பண்றதுக்கு. So just to divert the mind of the athlete. அவனுடைய கவனத்தை குறைக்கிறதுக்கு. Just to divert the attention of him. சைடுல நின்னு சொல்வாங்களா இந்த வந்துட்டான் பக்கத்துல உள்ள வந்துட்டான் அவன் டக்குன்னு திரும்பி பார்த்தானா அந்த செகண்ட்ல அடுத்தவன் அடிச்சிட்டு The போயிடுவான். people will be standing in the side, they will be saying behold he has come, means he will be standing and seeing the other man will go. ஏன் இந்த காலவெளியில இந்த தூதை கர்த்தர் சபைக்கு Why அனுப்புகிறார்? the Lord God is sending this message these days? உனக்கு ஒரு எச்சரிப்பு. It's a warning for you. உன்னுடைய வாழ்க்கையை பாதை மாற்ற இன்னொரு வல்லமை போராடிக்கிட்டு So இருக்கு. another power is also striving against to change the path of your life. உன்னுடைய ஓட்டத்தை வீணாக்க இன்னொரு வல்லமை போராடுகிறார். Another power is just striving to change and waste your run. ஏனென்றால் நீ பிரதிபலனை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதிலே சத்துரு மிகவும் கவனமா இருக்கிறார். Because the enemy is so concerned you should not get the reward of your race. உன்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடியிருந்தா இந்த உலகத்துல நீ உனக்கு ஒரு நன்மையான ஓட்டத்தை ஓடி இருக்கிறாய் என்று அர்த்தம். Only that is the meaning. If your race will be a victorious race, you have run a very good race in this world. நீங்க இப்ப சொல்லுங்க. Now you say, இது வரைக்கும் உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கு? so far how was your race? நசரேய விரதம்னு ஒரு விரதம் உண்டு. There is a fast called Nazareth fast. என்னாகம 6 அதிகாரத்துல அந்த நசரேய விரதத்தை சொல்லி இருக்கிறார். It has been said in Numbers chapter 6 about this Nazareth fast. அந்த நசரேய விரதம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில திட்டுப்பட்டுச்சுனா Any one of the manner the Nazareth fast is defied, அந்த லாஸ்ட் அந்த கடந்த காலங்கள் எல்லாம் வீணா போயிடுமா? all the former days will be wasted. என்னாகம 6:12ல கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா சென்ற நாட்கள் விருதா. So it has been said in Numbers chapter 6 verse 12 in the last portion, all the former days will be waste. அப்போ இவ்வளவு நாள் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜடைய வளர்த்து அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்திருந்தான். சடுதியில ஏதோ ஒரு போராட்டம் அவன் ஓடுனதெல்லாம் என்னது வீணா போயிடுச்சு. So far they were also very carefully observing the fast by just growing all the locks of hair everything, but suddenly there was an attack, all the former days will be wasted. எப்படி இருக்குன்னு யோசிச்சு How பாருங்க. it would be just you think it over. இவன் என்ன தப்பு பண்ணாட்டாலும் Even though he did not do any mistake, சடுதியில் ஒருவன் அவன் பக்கத்திலே விழுந்து செத்து போனால் கூட இவன் if திட்டுப்பட்டுவான். any man suddenly fall beside him and die, he will be defiled. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. Yes, you think it over. இப்போ உன்னுடைய மனசாட்சி சரியாக இருக்குமானால் Perhaps if your conscience is correct, உனக்கு
உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை சரியான விதத்துல போதித்து நடத்துமானால், if the anointing which is in you will guide you and lead you correctly. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க இதுவரைக்கும் ஓடுனதுக்கு பிரதிபலன் இருக்கா? So now you can you say, so do you get a reward for the race so far you have done? உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. Just you think it, see how is your race. இப்போ 11 மணிக்கு உங்க ஓட்டத்தை பிரேக் பண்றான்னு வெச்சுக்கோங்க. Suppose your race is being going to break at 11 o'clock. பிரசங்கம் கேட்டிட்டு இருக்கும்போது ஓட்டம் முடிஞ்சு போச்சு. While you are hearing the message, your race is going to over. பயப்படாதீங்க. Please don't. அப்படி ஆகாது. ஆனாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு முடிச்சுக்கணும். If it is okay, it will not be, but if it is means you have to say praise the Lord and finish. ஒரு சண்டே சர்வீஸ்ல இந்த மாதிரி worship நடந்துச்சு. One Sunday service there was a worship like this. எல்லாரும் முழங்கால் போட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க, பிரசங்கம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஐயா மட்டும் அப்படியே முழங்காலே நின்னார். உடனே ஐயா பிரசங்கம் தொடங்கிருச்சுனா அவர் போயிட்டாரா, worshipலயே அவர் மேல போயிட்டார். After all were just seated, after kneeling, only one brother was just kneeling and he was asked to sit, but he has gone to heaven. அதனால எப்ப முடியும்லாம் நமக்கு தெரியாது. So we do not know at what time our race will over. ஆனா முடிஞ்சா உன்னுடைய ஓட்டம் வீணா இல்ல பிரதிபலனா? So if your race is over, whether your race is a vain one or a rewardful one. சரி, அவ்வளவு தூரம் போக வேண்டாம். No need to go so far. இப்போ உள்ள கண்டிஷனை யோசிச்சு பாரு. So now think it over the present condition. இதுவரைக்கும் உன் ஓட்டத்துக்கு என்ன ஸ்கோர் கொடுத்திருப்பாங்க? What kind of score could be given to you so far you have run? உனக்கு தெரியுமே. You know about that. உன்னுடைய நிலவரத்துக்கு இப்போ கண்ணை மூடினா உனக்கு ஏதாவது கிடைக்குமா? According to the state of you, if you close your eyes, will you get any reward? நீங்க சொல்லலாம், நான் அங்க இருந்தேன், அப்படிப்பட்டேன், இப்படிப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன். கரெக்ட். இப்போ ஓட்டத்தை முடிச்சேன்னா உனக்கு அதுக்கெல்லாம் சேர்ந்து இன்கிரிமெண்ட் கொடுப்பாரா, மொத்தமா கிடைச்சிருமா? You may be saying I was like this and did this and that. So if you finish your race, will you get any reward and any incentive? உன்னுடைய ஓட்டம் வீணாய் முடிந்தால், உன்னுடைய நான் இப்போ அடுத்த வசனம் வரிசையா சொல்றேன், நீ எல்லாம் நீ பட்டதெல்லாம் வீண். If your race is become the vain one, what are the sufferings you have underwent, everything will become race. I want to tell you now. உன்னுடைய ஓட்டம் ஜெயமா முடிஞ்சாதான் நீ இந்த உலகத்துல என்னென்ன செய்யோ அதுக்கெல்லாம் பிரதிபலன் மொத்தமா கால்குலேட் பண்ணி கொடுப்பார். So only then if your race become the victorious one, what are the sufferings you underwent in the world, the Lord will calculate everything and give unto you. கர்த்தர் உனக்கு ஒரு எச்சரிப்பா இந்த தூது அனுப்புகிறார். The Lord God is sending us a warning, this message to you. ஒருவேளை இந்த கூட்டத்துல உள்ளவங்களுடைய ஓட்டம் சிலருக்கு சீக்கிரம் முடியலாம். There are some of you, those who are seated in the meeting, their race will be over quickly. நான் 2-3 வாரத்துக்கு முன்னால ஒரு தீர்க்கதரிசனம் மாதிரி ஒரு இடத்துல சொல்லிட்டேன். Before 2 or 3 weeks back, I have said like a prophecy in a place. ஆவியானவர் சொன்னதை சொல்லிவிட்டேன். What the Spirit of God told me, I have prophesied. ஒரு சிலரை எடுக்க போகிறாருன்னு சொன்னேன். The Lord God is going to take some. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிலருக்கு சிக் ஆயிடுச்சு. Likewise, some people went under sick. அந்த வீட்டுக்காரங்க என்கிட்ட வந்துட்டு யாருக்கு தீர்க்கதரிசனம் சொன்னீங்க? So the people of their family members, they came to me, to whom you have given the prophecy. போயிடுவாரா இவரு? Will he go? அவ்வளவுதானா? Is it so? தீர்க்கதரிசனம் சொன்னீங்களே அது யாருக்கு? You have given the prophecy to whom for that? இப்ப பிரசங்கம் வருது. So the message is coming to you. நீ உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய ஓட்டம் வீணா முடிய போதா இல்லவிட்டா இத்தனை வருஷம் ஓடுனதுக்கு பிரதிபலன் கிடைக்க போதா நீ இப்ப செக் பண்ணி பார்க்கணும். Just you have to examine and check yourself whether your race is going to over as a victorious one or a vain one. ஓட்டம் ஜெயமா முடியலன்னா எதெல்லாம் வீண் அப்படினு வரிசையா இப்ப சொல்லிட்டே வரேன். If your race is not as a victorious one, what are the things you are the vain? ஓட்டம் ஜெயமா முடிஞ்சதுனா நீ எதெல்லாம் படுறியோ அதெல்லாம் வீண் இல்ல, அதெல்லாம் உனக்கு பிரதிபலனா மொத்தமா வரும். If your race is become a victorious one, what are the suffering you go, everything you will get the reward. அதே வசனத்துக்கு மறுபடியும் வரலாம். Let us come back to the same verse. பிலிப்பியர் 2:14லியே Philippians 2:14. நான் வீணாக ஓடினதும் I have not run in vain. நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு கிறிஸ்துவினால் உண்டாகும். I have not labored in vain. I have to get the same rejoicing in the days of Christ. பிரயாசங்கள், நம்முடைய பிரயாசங்கள்ங்கிறது ஒரு பகுதி. So our labors are in one portion. நம்ம பாருங்க, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்காக எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க. Our people, the children of God, they are suffering much for God. இந்த 2ஆம் கிளாஸ் பிள்ளைகள் மாதிரி டக்கு டக்குன்னு அங்கங்க திரும்ப கூடாது. So like the second standard student shouldn't turn here and there. நீங்க வந்து ஒரே கான்சன்ட்ரேஷன்ல தான் இருக்கணும். You have to be under the same concentration. இந்த குதிரைக்கெல்லாம் கண்ணுல கலிக்கம் போட்டு வச்சிருப்பாங்க. There is also குதிரைக்கு I slave for the horses. எதுக்கு? Why? இது போற வேகத்துல அங்கிட்டு இங்கிட்டு பாத்துருச்சுன்னா மேல உள்ளவன் தொலைஞ்சு போயிடுவான். The rider will be just destroyed if they, because of the spirit goes, it sees here and there. பவுல் சொல்கிறார், நான் வீணாக பிரயாசப்படவில்லை. Paul speaks, I have not run in labor in vain. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ எவ்வளவு கர்த்தருக்காக பிரயாசப்பட்டிருக்கிறாய்? After you come into this way, how much you have suffered for the Lord? உன்னுடைய பிரயாசங்கள் எப்படிப்பட்டது? What kind of labors are yours? நான் உண்மையாவே சொல்றேன், ஒரு சில விசுவாசிகள் எல்லாம் சத்தியத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. Really, I want to say some believers are for the truth sake they are laboring much. உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. He is not unrighteous to forget all your labor in labor of faith. கர்த்தருக்காக ரொம்ப
ரொம்ப பிரயாசப்படுறாங்க. They are suffering and laboring much for the Lord's sake. இந்த சத்தியத்துக்காக, For this truth's sake. இந்த உபதேசத்துக்காக. For the doctrine's sake. பவுல் சொல்றார், நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டேன், அது வீணாக போய்விடும். Paul speaks, I also suffered much for you, but that all this be vain for you. கலாத்தியர் 4:11 பார்க்கும் பொழுது, Galatians 4:11 when we read, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று நான் பயப்படுகிறேன். I am just afraid what all the sufferings I went under, whether it is a vain one. நீங்கள் பிரயாசப்பட்டது வீணாய் போய்விடக் கூடாது. What are the sufferings you have entered, it should not be a vain one. இந்த பிரசங்கங்களுக்காக, For this message sake, இந்த உபதேசத்திற்காக, for the true doctrine's sake, இயேசுவின் நாமத்தின் for the நிமித்தம், name of Jesus Christ's sake, பரலோக ராஜ்யத்தின் for the நிமித்தம், kingdom's sake, kingdom of God's sake, இந்த உபதேச வசனங்கள் நிமித்தம், for the words of the truth's sake. நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்க? How much you are going through the labors. இந்த பிரயாசத்துக்கெல்லாம் பிரதிபலன் இல்லாம போயிருச்சுனா எப்படி இருக்கும்? If you don't get the reward for all these labors, how it would be? ஒரு சிலர்லாம் பாருங்க, வேலைக்கு போறாங்க, ரவுண்ட்ஸா வந்துட்டே இருக்கும், கடைசி ரவுண்ட்ஸ்ல ஃபெயில் ஆயிடுவாங்க. Some people will be going for the job and attending the interview, rounds by rounds they will be going, finally they will be lost. அதுக்காக எவ்வளவு படிக்கறாங்க தெரியுமா? How much they are studying that? நான் சிலர் எல்லாம் படிக்கிறத பார்த்திருக்கேன். அந்த புக் எல்லாம் நம்ம வாசிக்கிறதுக்கு எத்தனையோ வருஷமாகும். நம்ம பைபிளே வாசிக்க மாட்டேங்கறமே, அந்த புக் எத்தனை நாள் நம்ம படிக்கிறது? Some people are learning that I have seen that books, we are not even that reading the Bible, how much time they will take to read the particular books. நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன். I would have told you. ஒரு பையன் ரெண்டு புக், லா புக் மாதிரி இவ்வளவு சைஸ்ல ரெண்டு புக் தூக்கிட்டு வந்தான். A boy brought two books like a big books like law books. எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. Please pray for me. என்னன்னு கேட்டேன். What is that I asked? இது ஒரு கோர்ஸ். This is a course. 7 நாள். Only 7 days course. ஒரு நாளைக்கு அந்த கோர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் ஃபீஸ். Per day 5000 rupees fees for that course. யோசிச்சு பாருங்க. Just you think it over. 7 35000 ரூபாய் நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன். I have just paid 35,000. 8வது நாள் எக்ஸாம். On the 8th day he has to write the examination. நான் யோசிச்சேன், 7 நாள் கோர்ஸ், ஒரு நாள் கோர்ஸுக்கு 5000 ரூபாய், 8வது நாள் எக்ஸாம். இந்த புக்கை பார்த்தாலே இது ஒரு 3 வருஷம் படிச்சாதான் தெளிவாகும். So after seeing the book, I thought only 3 years will take to read the book. The course is only for 7 days. Per day he has to pay for 5,000, 35,000 he has paid. On the 8th day he had to write the examination. இந்த கம்ப்யூட்டர்ல திருடர்கள் இருக்காங்க. Even in the computer there are thieves. அந்த மற்றவங்களுடைய வெப்ல உள்ள பூந்துருவாங்க. They will just enter in the website of others. அது குறிச்ச ஒரு சப்ஜெக்ட். There is a subject related to that. அந்த சப்ஜெக்ட் இவன் படிக்கிறான். He was studying that particular subject. 10வது நாள் வந்தான். On the 10th day he came. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், நான் பாஸ் ஆயிட்டேன். Thank you pastor, I got passed. எனக்கு ஒண்ணுமே புரியல. I couldn't understand anything. இவன் எப்படி இத படிச்சான், எப்படி பாஸ் ஆயிட்டான், என்ன அவனுக்கு அப்படி அத வாசிக்கிறதுக்கே உண்மையாகவே நீங்க ஒரு அதிகாரம் படிங்க தூங்கிடுறீங்கல்ல. Before reading one chapter you are sleeping to read that particular book. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்னையே பாருங்கன்னு சொன்னது காரணம் பிரசங்கத்துலயும் 3 நிமிஷத்துல தூங்கிட்டாங்க. So I told you before sir, you have to look at me, even the message started they have just. இவன் எங்க பைபிள் படிக்கிறது? இவன் அந்த பையன் இன்னைக்கு ஃபாரின்ல இருக்கான். அவனை படிச்சதுக்கு அவனுக்கு வேலை, அவ்வளவு பெரிய வேலை கொடுத்துருக்காங்க, லட்சக்கணக்கான சம்பளம். நான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இவன் இவ்வளவு அருமையா படிக்கிறானுங்களே, நம்ம பசங்க கஜினி முகமது மாதிரிலாம் இருக்கிறான், யோசிச்சு பாரு. So I thought about that boys in the foreign country now is also learning lakhs of rupees. Our people are like, our boys are like Kajini Muhammad. அப்படிதானே? 16 ட்ரிப் சோமசுந்தர நகர தாக்கிக்கிட்டே இருந்தான். He was going on attacking the city of Somasundaram 60 times. Isn't it so? நம்ம அப்படி படிச்சிட்டு இருக்கோம். We are going on learning and learning. நான் சொன்னனே, I got told. நான் ஒரு ட்ரிப் சொல்லி இருக்கேன். கயத்தார்ல ஒரு பிரசங்கத்துக்கு என்னை கொண்டு போய் விட்டாங்க. In Kayathar I was placed to preach in that place. அது ஊருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத வீரபாண்டியன் கட்டபொம்மன் தொங்குன இடத்துக்கிட்ட கொண்டு போய் என்னை விட்டாங்க. The place where Veerabandyan Kattabomman was hanged, I was placed. There is no relation between that place and the name. faith home வந்து எங்கேயோ இருக்கு. The faith home was far away from that. ஊர் அதுக்கு அடுத்து இருக்கு. The city was next to that. நான் பேசுற மண்டபம் எங்கேயோ இருக்கு. The hall which I was talking was somewhere. மொத்தமே 100 பேரோ 150 பேரோ இவ்வளவு பேர் வந்ததுக்காகவாது பிரசங்கம் பண்ணணும்னு நான் எந்திச்சிட்டேன். Only 100 or 150 people, because I got to preach to them, I stood up. அதுக்கு முன்னால ஒருத்தர் சாட்சி விட்டாங்க. Before that one man gave the testimony. ஒரு தாடி வச்சு. He was having a big ஒரு வழுக்கத்தல ஐயாவை தூக்கி ஏத்தி விட்டாங்க சாட்சி. The bald headed grandfather. நானே கூட்டம் இல்லன்னு டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கேன். I was just with the tension in the meeting. கூட்டமே இல்லையேன்னு சொல்லி. There is no crowd, so I was so tense. இவரை எழுப்பி விட்டாங்க. இவர் என்ன பண்ண போறாரோ இயேசுவேன்னு சொன்னா அவர் எழும்பினாரு. That grandpa, the bald headed, he stood up. What he is going to அப்படியே சாட்சி சொல்லிட்டே வரும்போது சொன்னாரு, நான் பைபிளை 144 தரம் படிச்சிருக்கானாரு. நான் அதுக்கு பிறகு நம்ம பிரசங்க வேஸ்ட்னு புரிஞ்சு. While he was going on giving the testimony, he said, I have just read the Bible 144 times. நம்ம இப்ப கேளுங்க, நம்ம பிள்ளைங்க எத்தனை படிச்சிருக்காங்க. So if you ask about children how many times they have read, you ask. ஒரு வீட்ல பைபிள் படிக்காம பேப்பர் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? In one house they said they should not read the newspaper without reading the Bible. அதனால because of that
அந்த சகோதரன் டெய்லி ஒரு பைபிள் ஒரு அதிகாரம் படிச்சிருவாராம். So every day that brother used to read one chapter. என்ன அதிகாரம் தெரியுமா? What is that, you know? 117 சங்கீதம். Psalms 170. ரெண்டே ரெண்டு வசனம். Only 2 verse. போன வாரம் அது சீஃப் பாஸ்டர் முன்னால சொன்னாரு அங்க மீட்டிங்ல, நான் மீட்டிங்ல உட்கார்ந்திருக்கேன். So last week the chief pastor said when he was seated in the meeting, இப்படி தான் படிக்கிறான் நம்ம ஆளு. our people are also reading likewise. அவன் படிக்கிறான் 144 தரம் படிச்சிட்டு இருக்கான். They are reading 144 times. இப்படி கர்த்தருக்காக பிரயாசப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. Likewise people are laboring much for the Lord. நீங்க கர்த்தருக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? What you have done for the Lord's sake? சொல்லுங்க. Can you say? தேவனுக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன், எனக்காக சிலுவையில தொங்குனவருக்காக நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு உன்னால எதையாவது பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? Can you list out anything I have done and labored for the Lord's sake because he has hung for me on the cross? யோசிச்சு பாருங்க. Just you think it over. எனக்காக சிலுவை சுமந்தவருக்காக, எனக்காக மரித்தவருக்காக நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், அப்ப எனக்கு நிச்சயமா பிரதிபலன் உண்டுன்னு உனக்கு எதையாவது எழும்பி நின்னு தேவசமூகத்துல சொல்லதுக்கு உனக்கு அருகதை இருக்கா? Do you have any worthiness to stand in the presence of God and say boldly, so I have done labored for the Lord's sake, one who has hanged for me, one who has died on the cross for me? இந்த ஓட்டத்தை நீ ஜெயமா முடிக்கலன்னா உனக்காக சிலுவையில இயேசு மரிச்சது வீணா போயிடும். Unless you finish the race victoriously, what Jesus Christ was hanged and died on the cross will become vain. உனக்காக சிலுவை சுமந்தது வீண், உனக்காக இயேசு மரித்ததும் வீண். What he has also carried the cross is vain, as well as he died on the cross is vain for you. 1 கொரிந்தியர் 1:17 இன் படி, According to 1 Corinthians 1:17, நீ ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்காவிட்டால் உனக்காக சிலுவை சுமந்தது வீண். Unless you run your race victoriously, what Jesus Christ bore the cross is vain for you. கலாத்தியர் 2:21 இன் படி, According to Galatians 2:21, உனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. Jesus Christ also died for you, it shall be vain to you. யோசிச்சு பாருங்க. Just you think it over. நீ இந்த ஓட்டத்தை ஜெயமா முடிக்கணும்ங்கிறதுக்காக தான் அவர் சிலுவையை சகித்தார். Only then you have to just finish your race victoriously, he has bore the cross. நீ உன் வாழ்க்கையில சக்சஸா ஜெயிச்சு வரணும்ங்கிறதுக்காக தான் இயேசு ஜீவனை கொடுத்தார். Only Jesus Christ gave his life for us because you have to come victoriously in your life successfully. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் முதுகு உளப்பட்டது. Because of our iniquities and sins he was bruised and smitten, his back was plowed. அப்படினால உன்னுடைய பிரயாசம் வீணாய் போய் விட கூடாது. So your labor should not be a vain one. ஒரு சிலர்லாம் கொஞ்ச நாள் நல்ல ஸ்பீடா ஓடுவாங்க. Some people will be running very speedily some days. திருப்பி அப்படி ஸ்லோ process Again they will come to the slow process. ஒரு சிலர் இந்த மார்க்கத்துல ரொம்ப வேகமா ஓடுறாங்க. And some people are running in this way very speedily. ஒரு சிலர் அப்படி வெளிய போயிடுறாங்க. Some people are going out slowly. அப்படிலாம் நீங்க இருக்கவே You கூடாது. shouldn't be likewise. நீ உன்னுடைய பிரயாசம் வீணாய் போயிட கூடாது. Your labor should not be a futile. இந்த மெசேஜினுடைய நோக்கமே நீங்களும் வீணாய் போயிட கூடாது, உங்களுடைய பிரயாசமும் வீணாய் போயிட கூடாது. Only the purpose of the intention of the message, you and your race should not be, your labor should not be a futile one. உன்னுடைய வாழ்க்கை எத்தனை வருஷம் நீட்டி கொடுக்கப்பட்டது என்பது முக்கியம் அல்ல. It is not the matter how many years your life has been prolonged. உன்னுடைய ஓட்டம் முடியும் பொழுது நீ பிரதிபலன் உள்ளவனாய் முடிக்க வேண்டும். At the end of your race you have to finish with a reward. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லணும். You have to say I have kept my faith, so henceforth the crown of righteousness is kept for me. நான் காலையில ஒரு சம்பவத்தை சொன்னேன். Morning I have said an incident. நான் இங்கேயும் சொல்லி இருப்பேன். I would have told here too. மறுபடியும் ஏவுதல்ல சொல்லுகிறேன். I want to tell you in that age of God. நான் விசுவாசியா இருக்கும்போது When I was a believer, தூத்துக்குடியில ஒரு கன்வென்ஷன் சனிக்கிழமை மாலையில in a Saturday evening in a convention in Tuticorin, ஒரு ஐயா உட்கார்ந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தார். a brother he was seated under a tree and he was crying. நல்ல மீசை எல்லாம் பெருசா வச்சு. He is having a big mustache over there. அவர் உட்கார்ந்து அழுதுட்டு He இருந்தார். was sitting and crying. நான் போய் கேட்டேன், என்னத்துக்கு அழுகுறீங்க? I approached him and going, why are you crying? அவரு இல்ல ஒண்ணும் இல்ல, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமே இல்ல, He said, ஆனா அழுதுட்டு இருக்கார். And but he was crying, is there any problem to you? He said no, but he was crying. அப்ப அவர் சொன்னது, Then what he said, so நான் அவர் ஏதோ ஒரு புது விசுவாசின்னு நினைச்சேன். I thought he was a new soul. இல்லவிட்டா புதுசா வந்திருப்பாருன்னு நினைச்சேன். I thought he has come here newly. நாலு மீசைகள் எல்லாம் வச்சத பார்த்தா விசுவாசி மாதிரி தெரியல. He has not appeared unto me like a believer because he is having a big mustache over there. கடைசில என்ன நடந்தது? Finally what happened? நான் அவரை கேட்டா, when I approached him, அவர் சொல்றாரு, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாரு பாஸ்டர் ஜேக்கப் ரத்னசிங்கம், அவரும் நானும் ஊழியத்துல ஒரே செட்டுல. He says, so today one who has preached, Pastor Jacob Ratnasingham, I and he are on the same set, from the same set. நான் ஊழியத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். I came out of the ministry. ஆனா இன்னைக்கு அவர் மிஷன்ல சீஃப் பாஸ்டரா இருக்காரு. But today he is a chief pastor in the mission. என் ஸ்தானத்தை விட்டதுக்காக உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன். Because I am crying here, I have left my position or status. யோசிச்சு பாருங்க. Just you think it over. அவர் கொடுத்த ஊழியத்தை வீணாக்கிட்டாரு. Because he has wasted the ministry which was given to him. இன்னைக்கு ஒரு உலகத்து மனுஷனை விட மோசமா மீசையை வச்சுக்கிட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்க. Now today you are having a
the man was than the valley man, then you are having a mustache and seated here. அவருக்காக கர்த்தர் அழைத்து அவரை சீயோனுக்குன்னு பேர் குறித்து அவர் கையில ஒரு மகிமையான ஊழியத்தை கொடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டானே, வீணா போயிருச்சு எல்லாம். He has lost everything and wasted everything because after the Lord has called him and given the glorious ministry for the son of Zion, everything waste. உன்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடியாவிட்டால் அது வீணாய் போகுமானால் உன்னுடைய பிரயாசமும் வீணாய் போய்டும். Unless your race become a victorious one, if it is a vain one, your labor, everything will be, our race will be a vain நீங்க one. கர்த்தர் நிமித்தம் படுகிற ஒவ்வொரு பிரயாசமும் பிரதிபலன் உள்ளதாய் மாறணும். Each and every labor you undergo for the Lord's sake should have the reward. யாக்கோபு 1:26 படி According பார்க்கிறோம். to James 1:26. ஒரு சிலருடைய தேவ பக்தி வீணாய் போய்விட்டதா. Some people's religion or the godliness of vain. தேவ பக்தினா என்ன? What is godliness or the pure religion? யாக்கோபு 1:27 படி உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான தேவ பக்தி என்று It சொல்லப்பட்டிருக்கிறது. has been said about the pure and undefiled before God is you should not get unspotted from the world, it is in front of God. இந்த மாசில்லாத சுத்தமான பக்தியிலே ஒரு மனுஷன் இருந்துட்டு அது வீணா போயிடுச்சுனா எப்படி இருக்கும்? After a man being on the pure and undefiled religion, if it is vain, means how it shall be. ஒரு காஸ்ட்லியான ஒரு பரிமள தைலத்துக்குள்ள ஒரு ஈ விழுந்து செத்து போயிடுச்சுனா அது அப்படி வேஸ்ட் ஆயிடும். If the costly ointment, if suppose a dead flake fall into that, it will become waste. அப்படிதான் பைபிள் சொல்லுது. The Bible says so. பிரசங்கி 10:1 இந்த வார்த்தை இருக்கிறது. In the Ecclesiastes 10:1 we can read this. அவன் கஷ்டப்பட்டு பலவிதமான கெமிக்கலை சேர்த்து ரொம்ப அழகா ரொம்ப நறுமண வாசக்கூடிய ஒரு சுகந்த வர்க்கத்தை அவன் சுகந்தமான ஒரு தூபத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தா, சுகந்த வாசனை தரு அந்த தைலம் ஒரு ஈ விழுந்து ஒரு காசுக்கு பெறாத ஈ விழுந்தா அது அப்படி நாறி போயிடும். With all labor he has also taken the ointment of apothecary. If the dead flake comes in that or fall in there, it will become waste. அதுபோல நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருக்கலாம். Likewise you may be wearing white and white. நகையை கலத்தி இருக்கலாம். You might have removed your jewels. மீசை You எடுத்திருக்கலாம். might have taken your mustache. கர்த்தருக்காக நீங்க பக்தியாய் வாழ்ந்து You கொண்டிருக்கலாம். may be living very godly for the Lord's sake too. ஆனால் But உன்னுடைய நாவை நீ அடக்காமல் போனால், if you do not control or bridle your tongue, உன்னுடைய தேவ பக்தி வீண். the godliness of the religion is vain. அதுதான் யாக்கோபு 1:26 சொல்லுகிறார். It says about James 1:27, ஒருவன் 26. தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லியும் Even though a man says about he is a godly man, தன்னுடைய நாவை அவன் அடக்காமல் போனால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். unless he just bridle his tongue, his religion or the godliness will be a vain one. எனக்கு தெரியும் ஒரு சகோதரன் வந்து PWDல ஹெட் கிளர்க்கா இருந்தாரு. I knew about a brother, he was a head clerk in PWD PWD department. அதுல இருந்தாரு அவர். He was in that. நல்ல மனுஷன். He was a very good man. எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பார். Always he used to wear white and white. ஆபீஸ் போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட். While he goes to office, he used to wear white and white. சாயங்காலம் நேரா ஃபைத்தம் தான் வருவாரு, பிரதர்ஸோட விசிட்டிங் போவார். Straightly he used to come to the faith home, he used to go with them visiting. ஆனா மனைவி மேல பயங்கரமான சந்தேகம். But he used to he was a suspicious man and about his wife. வீட்டை பூட்டிட்டு போயிருவாரு. இவரு தர்மபுரியில இருக்காரு வீடு, இவர் சேலத்துல வேலை செய்யறாரு 65 கிலோமீட்டர். அது முடிஞ்சு இவர் வர்ற வரைக்கும் காலைல போயிட்டு இவர் நைட் வர்ற வரைக்கும் எங்க இருக்கும் வீடு லாக்ல இருக்கும். His house was in Tharmaburi, his office was in Salem. He'll be going to the office till he comes back, his house will be locked. ஜன்னல் மட்டும் திறந்திருந்துச்சு. Only the windows was open. ஒரு நாள் இந்த சிஸ்டர் வெளிச்சத்துக்காக ஜன்னல்ல கண்ணாடி வச்சு தலையை சீவிடுச்சு. அதோட ஜன்னலை பூட்டிட்டு போயிட்டான். So one day for the light, to get the light, the sister was keeping the mirror and she was combing the hair. Father say purpose he was close the window. என்ன ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும் சந்தேக பிசாசு இருக்கும்போது நீ உன் தேவ பக்தி வீண். Whatever white and white you may wear, if you are having the devil of suspicious devil, that is vain for your பாருங்க அவங்க எல்லாம் நம்ம சர்ச்சில் இல்ல. They are not in our church now. எதுக்கு சொல்றேன்னா Why do I say உன்னுடைய தேவ பக்தி வீணா போயிடுது. your godliness will become vain one. நீ தேவ பக்தின்னு சொன்னா உன் நாவை அடக்கணும், உன்னுடைய சுபாவங்களை மாற்றணும். If it is a godliness, you have to bridle your tongue as well as change your characters. நீங்க வாயை கண்ட்ரோல் பண்ணிருங்க. நீங்க மூடனா இருந்தா கூட ஞானியா மாறிடுவீங்க. If you control your mouth, even though if you are a fool, you will become a wise man. உன்னுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணலனா நீ ஞானியா இருந்தா கூட உன்னை முட்டாள் தான் கூப்பிடுவாங்க. If you don't control your mouth, even though you are a wise man, you shall be called as a foolish. ஏன் இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம், என்னெல்லாமோ பண்றோம், விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படல? காரணம் என்ன? Why our believers are not yet being blessed even though we are going on praying for them? பிரசங்கி 5:6 படி According to Ecclesiastes 5:6, உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க வாய்க்கு இடம் கொடாதே. don't give room your mouth to make the flesh of sin of your flesh. புத்தி பேசினால் பேசிவிட்டேன் என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. In front
front of the messenger, so don't say you have done it as a error one. தேவன் உன்மேல் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே. The Lord God will get angry and will destroy the labor of thine hand. நாவை கண்ட்ரோல் பண்ணாம நீ விட்டுட்டேன்னா கர்த்தர் வந்து உங்க தொழிலை கண்ட்ரோல் பண்ணுவாரு. If you don't bridle your tongue, the Lord God will control your bridle your labor. உன்னுடைய ஓட்டம் ஜெயமா முடியலன்னா நீ இந்த தேவ பக்திக்காக நீ பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணாய். If your race is not a victorious one, what are the things you have also taken for the godliness, everything will become waste. கலாத்தியர் 3:4 படி According to Galatians chapter 3 verse 4, உங்களுடைய பாடுகள் வீணாய் போய்விடக் கூடாது. your suffering should not be a vain one. எப்பொழுது ஒரு மனுஷன் பட்ட பாடுகள்லாம் வீணா போயிடும். At what time all the sufferings a man undergone will be void. கலாத்தியர் 3:3 படி According to Galatians 3:3, ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாம்சத்துல ஒருத்தன் முடிச்சான்னு சொன்னா அவன் பட்ட பாடுகள் எல்லாம் வீண்தான். after having begun in the spirit, if a man finish it with the flesh, all the sufferings what he undergone will be vain. இன்னைக்கு பாருங்க இந்த நம்முடைய உபதேசத்துக்காக எவ்வளவு பேர் எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா? Today for our doctrine's sake, how much people are suffering much, you know. விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்படுகிறார். And they are not want to just get deliverance, they are torture. மனதளவுல எவ்வளவு பாடுகள். How much they are undergo the suffering in their thought level. சரீரத்துல எவ்வளவு The பாடுகள். physical body, how much suffering they undergo. நீங்க பாருங்க நீங்க இப்போ வியாதி உள்ளவங்களை கேளுங்க எல்லாருடைய சரீரத்திலும் ஏதாவது ஒரு வேதனை என்ன செய்யுது? If you ask about the people those who are having the disease in all the physical body, they are having some weaknesses or sick. ஒரு சிலர் வந்து லேசா பாடுகள் வந்த உடனே வெளியே சொல்லிடுறாங்க. Some people after getting the small suffering they say it out. ஒரு சிலர் பாடுகளை வெளியே சொல்றதே இல்ல. Some people they never say out of their sufferings. அந்த பாடுகளை சகிக்கிறாங்க. They are just bearing all the sufferings. அந்த பாடுகளை சுமக்கறாங்க. They are carrying the sufferings. அந்த பாடுகளை தங்களுக்குள்ளேயே வைத்து அடக்கிக் கொள்றாங்க. They are just controlling themselves all the sufferings of them. எப்படியாயினும் கிறிஸ்துவுக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். Anyway they are just bearing the suffering for the Lord Jesus Christ's sake. ஆனா உன்னுடைய ஓட்டம் மாம்சத்துல முடிந்தா But if a race is finished in the flesh, அப்ப நீ பட்ட பாடுகள் எல்லாம் என்னது? வீணா போய். all the labors of the suffering you went under will be vain. எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். See what a difficult things this one. நல்லா படிக்கிற பையன் தான். The children the boy won't go study well. அவன் படிச்சு அவன் பரீட்சை எழுதினானா அவன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் If பண்ணுவான். he writes the examination only he will be getting the first class. எக்ஸாம் டைத்துல அவனுக்கு வீக் ஆயிட்டான் சிக் ஆயிட்டானா என்ன பண்ண At the முடியும்? time of examination if he is sick means what will be? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. That's all, everything will finish. அவன் அடுத்த 6 மாசம் கழிச்சு தான் அதை எழுதணும் இல்லனா 1 வருஷம் கழிச்சு தான் எழுதணும். After 6 months back or 1 year back only he can write. அப்போ அவனுக்கு சரீரத்துல அந்த பாடுகள் அவனை வீணாக்கிருச்சு. So because of the sufferings of the physical body wasted his examination. நீங்க இந்த உலகத்துல கர்த்தருக்காக படுகிற பாடுகள் வீணாய் போய் விட கூடாது. All the sufferings you are also undergoing for the Lord's sake should not be a vain one. இந்த சத்தியத்தின் நிமித்தம் தாயை இழந்தவர்கள் உண்டு. The people those who also lost their mother father to say. தகப்பனை இழந்தவர்கள் உண்டு. There are also people those who lost their fathers. புருஷனை இழந்தவர்கள் உண்டு. There are here people those who also lost their husbands. மனைவியை இழந்தவர்கள் உண்டு. There are husbands those who lost their wives here. தங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகளை இழந்தவர்கள் உண்டு. There are parents they have lost their children. நான் சிலரெல்லாம் பார்த்திருக்கேன் அவங்க பார்த்தா பாமரர்கள் மாதிரி இருப்பாங்க ஆனா சத்தியத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு தீவிரவாதிகள். I have seen some people they were if they see men they are like very poor but for they are terrorists for that to say. ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் கிடையாது. In a family there is no children. அவங்க புருஷன் மனைவி ரெண்டு பேர் தான். Only the husband and wife. சண்டே ஸ்கூல் ஊழியத்தை அவங்க தான் ஃபுல்லா உயிரை கொடுத்து செய்வாங்க. They will be just giving their life for the Sunday school ministry and take care of the Sunday school. அந்த சகோதரன் சிக் ஆயிட்டார். That particular brother was under sick. சீரியஸ் ஆயிட்டார். He became so serious. திடீர்னு இறந்துட்டார். Suddenly he died. அந்த இறந்த உடனே நாங்கெல்லாம் ரொம்ப திகைச்சு போயிட்டோம். We all were just dismayed because of after his death. ஆனா அந்த சிஸ்டர் நல்ல போல்டா இருந்தாங்க. But the sister was very bold. எல்லாரும் வந்து அழுதாங்க, ஊழியக்காரங்க எல்லாம் அழுதாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அழுதாங்க. ஆனா அந்த சிஸ்டர் ரொம்ப போல்டா இருந்துச்சு. நாங்க கேட்டோம் என்னன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க இவர் சத்தியத்துக்காக சாகணும்னு நான் ஜெபிச்சிட்டே இருந்தேன். கர்த்தர் என் வாஞ்சை என்ன செஞ்சாரு? நிறைவேற்றிட்டார். So everybody were crying, even the servants of God and the believers, everybody were crying, but she was very bold and we were enquiring her and she was telling only he had to die for the truth's sake. Finally I was just praying. அவங்க ஸ்டேட்மென்ட் இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. I could even remember the statement of her. நான் தர்மபுரியில ஊழியம் செய்யும்போது அந்த சகோதரன் இறந்தார். When I was just ministering in Dharmaburi that brother was died. அப்படியே விசுவாச வீட்ல தான் ஜீவன் போகுது. நானும் இன்னொரு பிரதர் இருக்கிறோம். ரெண்டு பேரும் ஊழியக்காரங்க அழுகுறோம். ஐயோ இறந்துட்டாரேன். அந்த சிஸ்டர் நல்ல போல்டா இருந்துட்டு பாஸ்டர் நான் பிரதர் நான் எதிர்பார்த்தேன் எனக்கு பின்னால இவர் இருந்தாருன்னா இவர் சத்தியத்துல நிச்சய மாட்டாரு நிக்க மாட்டாரு தடுமாறிடுவாரு ஏதாவது சொந்தக்காரங்க எடுத்துட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க நான் இருக்கும்போது என் கண்ணால
பார்க்கணும் ஒரு ஓட்டம் ஜெயமா முடியணும்னு. ஓட்டம் ஜெயமா முடிஞ்சது. He was dying in the faith home. I and another brother was just watching and we were worried, even though the sister was very bored. He was saying, I was just going on praying. He had to die in the truth. Before me, he had to die. After me, if he die, he will not die in the truth. இன்னைக்கு அவங்க ஊழியம் செய்றாங்க. Now today, she is doing the ministry. ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. She came to the ministry. வேலையெல்லாம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு ஊழியத்துக்கு போயிட்டாங்க. She resigned her job, everything. She came to the ministry. இப்படி எவ்வளவு பாடுபட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? Do you know how much people those who suffer likewise? அவங்க விடுதலை பெற சம்மதியாமல் தங்களுடைய ஜீவனை கொடுக்க ஒப்பு கொடுத்தார்கள். They were also committed their life to. They did not want to just get the deliverance from them. They wanted torture. சும்மா ஸ்டைலா வந்துட்டு போறவனுக்கு பரலோகம் கொடுத்துருவாரா இல்ல ஜீவனை கொடுத்தவனுக்கு பரலோகம் கொடுப்பாரா? The Lord God will give the heaven to the people those are coming as stylish and go, or those people those who give their life. உன்னுடைய அலுவல் உன்னுடைய பிசினஸ் கூட வீணா போயிடக்கூடாது. Even your business should not be a vain one. தமிழ்ல அலுவல்னு சொல்லிருக்கு, இங்கிலீஷ்ல அது பிசினஸ்னு. In Tamil it has been said aluval, but it is in English. ஒரு சிலர் வீணா சுத்திட்டு வருவாங்க. Some people are just wandering around vainly. இரண்டாம் தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல உங்களில் ஒரு சிலர் ஒழுங்கில்லாமல் வீண் அலுவற்காரர்களாய் திரிகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். In 2 Thessalonians 3:11 it has been said, some of you are just wandering around as like a busybodies. அவங்க பிசினஸ் வேஸ்ட். Their business is waste. ஒரு சிலர் பாருங்க என்ன செஞ்சாலும் வாய்க்கிறது இல்ல. Whatever some people do, whatever they do, it is not prosper to them. கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு பிரதிபலனே இல்ல. They are suffering and laboring much, they do not get any reward. பிரியமானவர்களே, அது தேவ சித்தமே கிடையாது. Beloved, it is not the will of God. நீங்கள் வீண் அலுவல்காரராய் இருக்க கூடாது. You should not be like the busybodies. நீ ஒரு காரியம் செஞ்சா அதுல உனக்கு பிரதிபலன் வேணும். If you do a matter, you need a reward for that. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. You shall eat the labor of thine hand. பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். You shall be good and it shall be well with thee. அதனால இந்த விஷயத்துல நாம் வீண் அலுவல், நம்முடைய அலுவல் வீணா போயிட கூடாது. So our business should not be a vain business. 1 தீமோத்தேயு 5:13 பார்க்கும் பொழுது, When we read in 1 Timothy 5:13, ஒரு சில சகோதரிகள் சகோதரர்கள் வீண் அலுவல்காரராய் வீடு வீடாய் திரிவாங்களாம். some brothers and sisters as like the busybody, they will go from house to house. உண்மையான ஆவிக்குரியவனுக்கு 24 மணி நேரம் போதாது. The true spiritual people, it is not enough the 24 hours. அவங்களுக்கு 24 மணி நேரம் காணாது. ஏன்னா அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கோ ஊழியம் செய்யறதுக்கோ டைம் இல்ல. They don't have any time to pray or do the ministry. 24 hours is not enough for them. ஆனா சில விசுவாசிகளுக்கு டைம் போகலையா. But some other people, some believers, they don't have the time. They don't. The time is not passing for them. இதுங்க மேக்கப் பண்ணிட்டு பக்கத்து வீட்ல போய் உட்கார்ந்து கதை அடிக்குது. அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு 1 மணி நேரம் மேக்கப், அங்க போய் ஒரு 3 மணி நேரம் பேச்சு. வீட்ல புருஷன் வந்தானா, பிள்ளை வந்தானா, திருட வந்தானா ஒண்ணுமே தெரியாது. So they are makeuping and decorating themselves, going to the other houses and talking. They do not know who for 3 hours they are talking, but they do not know whether husband or the thief came to the house. நீ வீடு வீட அலையவே கூடாது. You should not go wander house to house. அது ஒரு உன் பிசினஸ் கிடையாது. It is not your business at all. ஊழியக்காரங்க தான் விசிட்டிங் பண்ணணுமே தவிர விசுவாசி வீட வியாதியஸ்தரா இருக்கும்போது விசிட் பண்ணலாம். So only the servants of God, they have the ability to visit the houses. The believers, if anybody other believers are sick, you can go and visit them, not any other time. அத விட்டுட்டு ஒவ்வொரு விசுவாசி வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் ஆன்ட்டி அங்கிள்னு சொல்லிட்டு அலைய கூடாது. நான் வருஷம் உங்களுக்கு பிரசங்கத்துல சொல்லிட்டே இருக்கேன். So every year I am going on warning you in the message, you should not calling them auntie and uncle, you should not visit house by house. அவசியம் இல்லாம உன்னுடைய அயலான் வீட்ல கால் என்ன செய்யாத வையாத. பைபிள் தெளிவா சொல்லிருக்கு. Unnecessarily you should not step your legs in the neighbor's house. உன் அயலான் சலித்து போக மட்டும் அவன் வீட்டில் அடிக்கடி கால் வையாதே. Don't enter the neighbor's house often because your neighbors will be bored. இப்படி வந்தேன், காலையில காபி குடிக்க போறது, மத்தியானம் வந்து சாப்பிட போறது, அக்காங்கிறது சித்திங்கிறது அண்ணங்கிறது மாமாங்கிறது ஒண்ணுமே இல்ல. They will be going on calling them and your sister or anybody, they will be going and they drinking the coffee in the morning after lunch. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல when I came to the ministry in the new, நான் ஒரு 5 வருஷம் ஃபெய்தம்ல இருந்தேன். I was in the faith for 5 years. 5 years ஃபெய்தம்ல தான விசுவாசியா இருந்தேன். மேக்ஸिमम டைம் நான் ஃபெய்தம்ல தான் இருந்தேன். So I was a believer, maximum time I was in the faith. காலேஜ் முடிஞ்சா ஃபெய்தம்ல இருப்பேன். So after the college I will be in the faith. அப்படி தான் நான் பழகுனேன். Likewise I got the practice. அதனால நான் ரொம்ப சின்ன பையன். நான் 19 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். At the age of 19 and half I came to the ministry. I was a very small boy that time. அதனால ஃபெய்தம்ல எங்கேயும் போறதுக்கு எனக்கு பெர்மிட் இருந்துச்சு. So I got the permit to go anywhere in the faith from the faith. அதனால எல்லாம் நம்ம ஃபேமிலி மாதிரி தான் நான் பழகிறேன். So I got the relation with them like a family. ட்ரெய்னிங் முடிஞ்சது. After the training, என்னைய ஒரு இடத்துல சின்ன பிரதரா போட்டாங்க. I was placed as a small brother in a place. அங்க உள்ள பெரிய பிரதர் என்னைய அப்படியே ரெடியா குதிரை லகான் போட்டு பிடிச்சு வச்சிருந்த இந்த மாதிரி கடிவாளம் போட்டு பிடிச்சு வச்சிருந்தார். So like the elder brother from there, he was also having a bridle in his hand and controlled me. ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. There was a small problem. அவர் என்னைய கூப்பிட்டு கேட்டார். He called me and I inquired me. அப்ப நான் சொன்னேன் அந்த அக்கா அவங்க ஏதா அக்கான்னு சொல்லிவிட்டார் 2-3 ட்ரிப். So I have just continuously told that a sister.
எப்படி உங்க சித்தப்பா மகளா பெரியப்பா மகளான்னு He கேட்டேன். was asking about whether it's your uncle's daughter or any. பைபிள் ஸ்டடிக்கு கிளம்பிட்டு இருக்கோம். We were getting ready for the Bible study. நான் அசிஸ்டன்ட், அவருக்கு ட்ரெஸ் I எல்லாம் was an எடுத்து கொடுத்து அவர் ட்ரெஸ் போட வச்சு அவர் வெளியே வர்றாரு. நான் ரூம் பூட்டுறேன். தம்பி அந்த அக்கா நீ எப்படி உங்க சித்தப்பா மகளா பெரியப்பா மகளான்னு கேட்டேன். I was an assistant. He was giving his dress, everything. After he was wearing the dress, we were coming எனக்கு out. அப்படியே உலகமே அப்படியே ஒரு சுத்தி திருப்பி வந்து திருப்பி சுத்திட்ட மாதிரி இருந்துச்சு. As if I was just got the giddiness. என்னடா இது இப்படி ஒரு கேள்வி நான் எதிர்பார்க்கவே இல்லையா. I did not expect such a question from him. அவர் சொன்னார், என்ன அது அண்ணா அக்கா புதுசா What அக்கா. is newly you are calling like sister or akka in Tamil? முறைப்படி நீ சிஸ்டர்னு பேசு. So orderly you have to call them as sister. உன் கசினோ இல்லட்ட கூட பிறந்தவங்களா இருந்தா அக்கான்னு சொல்லு. So if they are cousin or they born with you, you have to call them akka. மற்றபடி இந்த அக்கா அதெல்லாம் அதுக்கு தான் எனக்கு கேள்வி, சித்தப்பா மகளா பெரியப்பா மகளா. So he was questioning like this whether they are relatives. நான் சொன்னேன் எனக்கு சித்தப்பா மகளும் கிடையாது பெரியப்பா மகளும் கிடையாது, ஊழியத்தின் நிமித்தம். ரைட். அன்னைக்கு நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் சிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு வரேன். From that very night till today I am calling everybody as sisters. ரொம்ப வயசானவங்க எங்க அம்மாவோட வயசானவங்க எல்லாம் பார்த்தா மரியாதை கொடுப்பேன், அக்கான்னு சொல்லுவேன், இல்லைன்னா அம்மச்சின்னு சொல்லுவேன். So I'll be called as ammachi or the sister, those are very old. மத்த எல்லாரையும் அன்னைக்கு நைட்ல இருந்து 10 மணில இருந்து ஆக்ஷன் கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் சிஸ்டர். From that very night I have also given the action that இத விட்டு ரோட்ல பாக்குறவன் பக்கத்து வீட்டுக்காரன் அக்கா எல்லாரும் அங்கிள் எல்லாரும் ஆன்ட்டி, அது எங்க இருந்தா வருதோ கடைசில ஒரிஜினல் அக்காவை ஆன்ட்டி ஆயிடுறான், அங்கிள் ஆயிடுறான். So we do not know living there, they are calling all the passerby, the neighbors, everybody, their sister, auntie, uncle or anything. இந்த சும்மா செல்லுல பேசுறது, மிஸ்ட் கால் கொடுக்கிறது, மெசேஜ் கொடுக்கிறது, கதை அடிக்கிறது, திருப்பி வந்து பாஸ்டர் கல்யாணம், ஒருத்தனும் இங்க வரக்கூடாது அந்த ஸ்கிரீம் No one come here with their experience of giving missed call and message everything and coming here for the marriage. எங்கயாவது போய் நடத்திக்கோ, ரெஜிஸ்டர் ஆபீஸ் இங்க எங்கயோ இருக்குன்னு நினைக்கிறேன். I think so, okay, there is somewhere here the register office go. சிபிஎம்ல நீங்க வந்து ராங் ரூட்ல நீங்க வந்து உள்ள வரவே கூடாது. In a wrong route you shouldn't come enter in the CPM. நான் எதுக்கு இத சொல்றேன்னா, why do I say all this? நீ வந்து இதுக்காக இந்த சபைக்கு வரல, நீ வந்து பிரதிபலனை பெற்றுக்கொள்ளணும், மகிமையை பெற்றுக்கொள்றதுக்கு தான் கர்த்தர் நீங்க கொண்டு வந்தார். Only you have come here to get the reward, the glorious reward, not for any other purpose. உனக்கு நீ வீண் அலுவலர்காரராய் வீடு வீடா திரிய கூடாது. You shouldn't be like the busybodies, shouldn't go house to house. யாரும் அவசியம் இல்லாம யார் வீட்டுக்கும் போகாத. Unnecessarily nobody should visit others house. நான் திரும்பவும் சொல்றேன், I want to tell you again. ஏரியா பிரேயருக்கு போங்க. Go to the area prayers. அதுக்கு போகாம இருக்காதீங்க. Don't stop going. முடிஞ்சிதா ஆமென் போட்டா காபி கொடுத்தானா காபி குடிச்சு கப்ப வச்ச உடனே நீ ஓடியே வந்துறணும். After the benediction, after saying amen, you have to give the cup. அங்க உட்கார்ந்து திருப்பி உட்கார்ந்து அவங்க அதை இவங்க அதெல்லாம் நீ உட்கார்ந்து பேச கூடாது. அது பிறகு நீங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அது உட்கார்ந்து சோறு சாப்பிட்டு போக கூடாது. எல்லாரும் போய்ட்டாங்க ஏரியா பிரேயர் முடிச்சவன்ல, நடத்தனவனும் போய்ட்டான் வந்தவனும் போய்ட்டான், நீ அங்க உட்கார்ந்து இருக்கற. So after the area prayer, those who conducted, everybody are gone. You should not sit there, you should not drink coffee or you should not eat any meals there. ஒரு நாள் ஒரு ஃபெய்த்தம்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. There was a small problem in a faith one day. பைபிள் ஸ்டடி முடிஞ்சு எல்லாரும் போய்ட்டாங்க, ஒரே ஒரு விசுவாசி நின்னு ஒரு 2-3 பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. So after the Bible study everybody were gone, only some 2 or 3 they were starting and making a problem. திருப்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பிரதர்ட்ட வந்தாங்க. Again they two joined together to give to the brother. பிரதர் இப்படி பாருங்க இது பிரச்சனை ஆயிடுச்சு. Likewise this is a problem. அவர் அழகா கேட்டாரு. Beautifully asked. பைபிள் ஸ்டடி எத்தனை மணிக்கு முடிஞ்சதுன்னா? At what time the Bible study finished? 8:30. இப்போ மணி என்ன? What's the time now? 9:45. 9:45. நீங்க ரெண்டு பேரும் விசுவாசி தானே, ஏன் இங்க நின்னன்னு கேட்டாரு. Are you two are the believers? 150 விசுவாசி வந்தாங்க, எல்லாரும் வீடு போய் சேர்ந்து தூங்கி சாப்பிட்டு தூங்கிட்டான், நீ ஏன் இங்க நிக்கிற? ஓடு, ரெண்டு பேரும் வெளிய ஓடு. 150 believers came, all they went home and they ate and they slept. Why are you still here? Just run go. வேற யாரும் இல்ல, நான் தான் துரத்துனேன். Only I have just chased. நான் சொன்னேன், நீ எல்லாரும் போய்ட்டான்ல, 148 விசுவாசி போய்ட்டான், உனக்கு எங்க இங்க என்ன வேலை உனக்கு? Only 148 believers had gone. Why what work are you having here? நீ போயிரு. Just you go. இங்க நிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. போ, நீ ஏன் இவ்வளவு நேரம் நின்ன? Because you are standing here, you are having the problem. வீண் அலுவல்காரராய் நீ ஃபெய்த்தம் கூட வராத. Even like a busybody, don't visit the faith home. நீ இங்க வந்தா ஜெபிக்கிறதுக்கு வா. If you come here for prayer. பிரச்சனையை சொல்ல வா. You come to say your problem. ஆவிக்குரிய ஜீவியத்துல நீ வந்து பிரதிபலனை தான் உன்னுடைய லக்கா வச்சு நீ போயிட்டே இருக்கணும். Only a spiritual life you have to keep the reward as your target and go. நீ பட்ட பாடுகள், நீ அடைந்த பிரயாசங்கள், நீ அடைந்ததான வேதனைகள் பிரதிபலன் இல்லாமல் போய்விடக் கூடாது. All the sufferings and the labor, what are the pains you underwent should not be vain one without getting reward. உன்னுடைய விசுவாச வாழ்க்கை கூட வீணா போய்விடக் கூடாது. Even your life of faith should not be a vain one. ரோமர் 14:14 பார்க்கும் பொழுது, when we read in Romans 14:4, விசுவாசம் வீணா இருக்குமே, your faith will be a futile one. கிறிஸ்து உனக்காக உயிர் தெழுந்திருக்கிறார். If the Christ has risen for you, உன்னுடைய விசுவாச வாழ்க்கை வீணா போய்விடக் கூடாது. your life of faith should not be a futile one. எத்தனை வருஷம் விசுவாசத்துக்காக நின்னீங்க? How many years you have stand for the faith's sake? இப்போ ஏன் உன்னால விசுவாசத்துல நிக்க முடியல? Why
we can't stand in the faith now. விசுவாசத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? மரணம் தான். What is the end of the faith? Do you know that is the death? மரண பயம் உள்ளவன் தான் விசுவாசத்தை மறுதலிக்கிறான். The people those who are having the fear of death, they are denying the faith. சாவுக்கு பயப்படாதவன் அவன் விசுவாசத்துல நின்னு ஜீவனை The கொடுப்பான். one who do not get afraid of the death, they is standing on that suffering and just மரண பயம் உள்ளவன் தான் விசுவாசத்தை விட்டு தடுமாறி கீழே விழுவான். the people those who are having the fear of death, they are just stumbling. மனுஷனுக்கு முடிவு என்னது? மரணம். All human beings born in the world, all are going to meet the death one day. என்னைக்குனாலும் உன்னை மரணம் சந்திக்கும். Any one of the day, the death will meet you. ஆனால் நீ விசுவாசத்தை நீ விட்டுற கூடாது. So you shouldn't leave your faith. உங்களுடைய இத்தனை வருஷம் நீ விசுவாசத்துல நின்னுட்டு அது வீணா போயிடுச்சுனா என்ன பிரயோஜனம்? So for you have stood in the faith for so many years, if your faith become vain, உன்னுடைய ஓட்டம் ஜெயமாக முடியாவிட்டால் இந்த ஆராதனையில வந்து உட்கார்ந்து இருக்கறியே இது கூட வீணா போயிடும். If your race will not be a victorious and what you are seated in the service, it will be a vain to you. மத்தேயு 15:9 பார்க்கும் பொழுது அவர்கள் வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். In Matthew 15:9, they are worshipping in vain. வீணா ஆராதனை செஞ்சு என்ன பிரயோஜனம்? What is the use of worshipping vainly? எல்லாரும் எங்கேயோ இப்ப பாருங்க இந்த ஆராதனைக்கு வராம விசுவாசி சுத்திட்டு இருக்கான். See here some believers are roaming around without coming and attending this service. கேட்டா வேலைன்னு சொல்றான். If you ask me, they are saying about their job. சொந்தக்காரன் வந்துட்டாங்கறான். They are saying the relatives are visitor. எக்ஸாம் எழுத போய்ட்டாங்க. He has gone to write the examination, they say. உன் பிள்ளை எங்க டியூஷனுக்கு அனுப்பி இருக்க? Where is your children? I have sent for the tuition. அது என்ன டியூஷன் படிக்குது? What kind of tuition they are learning? யோசிச்சு பாருங்க. Just you think it over. கர்த்தருடைய ஆராதனை விடும் பொழுதெல்லாம் சாபத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் சேர்ந்துட்டே வருது. Whenever you are leaving the worship of the Lord, you are also adding the curses one to another. என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? What is the learn? What you are learning and what is the use of that? படிப்பு வீணா போய் என்ன பிரயோஜனம்? If your education become a waste one, means what is the use of that? வேதம் சொல்லுகிறது அவர்கள் வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். The scriptures mention they are worshipping me vainly. நீ உன்னுடைய ஓட்டம் ஜெயமா முடியலன்னா இப்படிப்பட்ட ஆராதனையில உட்கார்ந்து 3 மணி நேரம் நீ கேட்டும் பிரயோஜனம் இல்லை. If your race will not be end as a victorious one, there is no use of that being seated in 3 hours in the service and hearing the message. எத்தனை ஆயிரம் நீங்க இந்த ஊழியத்துக்காக செலவழிக்கிறீங்க? How much thousands of rupees you have spent for this ministry sake? தசம பாகம் நம்முடைய ஆளுங்க எவ்வளவு காணிக்கை செலுத்துறாங்க? How much tithe our people are giving us offering? சிபிஎம் பொறுத்தவரையில தசம பாகத்துக்காக விசுவாசிகள் உயிரை கொடுக்கறாங்க. Even our believers are giving their life for the tithe sake in this regarding CPM. அவங்களுக்கு அதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டுங்கறத அவங்க படிச்சிருக்காங்க. They have also learned that they are getting the blessing from that tithe. அப்ப அவ்வளவு நீ செலவழிச்சிட்டு அது வீணா போயிர கூடாது. After so you have spent so much, it should not be a vain too. மார்க் 14:4 இன் படி According to Mark 14:4, ஆண்டவருடைய பாதத்துல வந்து ஒரு பெண் 300 வெள்ளிக்காசு பெறக்கூடிய அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைச்சு ஊத்தி விட்டாள். Here a woman also the costly ointment, it was also the cost of the 300 silver pieces of coin. She poured out the ointment of apothecary on the feet of him. உடனே யூதாஸ் ஓடி வந்தான். Immediately Judas Iscariot ran. ஐயோ வீணா செலவழிச்சிட்டாளே. Allah, she has wasted everything vainly. அவன் சொல்றான் வீணா செலவழிச்சிட்டாளே. She has spent everything vainly. அப்ப நீ கொடுத்த காணிக்கைலாம் வீணா? All the offerings you have given, whether all they vain? தசமபாகம் கொடுக்குறீங்க. You are giving the tithe. வீட்டுக்கு வந்தா காணிக்கை கொடுக்குறீங்க. If you have visited your house, you are giving the offering. ரோட்ல பார்த்தா காணிக்கை கொடுக்கறாங்க. Even on the road, if they see me, they are giving the offering. பஸ்ல பார்த்தா காணிக்கை கொடுக்கறாங்க. Even in the bus they are meeting, they are giving the offerings. ஒரு நாள் நான் சேலத்துல 2 மணிக்கு வந்து பஸ்க்கு நிக்கிறேன். One day I was waiting in Salem at 2 o'clock for the bus. மதுரை வரணும்னு சொல்லி. To come to Madurai. ஒரு பஸ் வந்து எனக்கு முன்னாடி நின்னது. One bus came and stood in front of me. எனக்கு ஒண்ணுமே தெரியாது மதுரை போகுமான்னு நானும் இன்னொரு ஊழியக்காரன் கேட்டேன். I and another servant of God, we were just inquiring whether the bus will go to Madurai. Praise the Lord, போகும் அப்படினா. Praise the Lord, it will go to Madurai, he said. நான் பார்த்தேன் டிரைவர் தான் அந்த சவுண்ட் கொடுத்தாரு. Only the driver gave the sound. உடனே நான் ஏறி வண்டியில போய் உட்கார்ந்துட்டேன். So I went inside the bus. டிக்கெட் காப்பான்னு பார்க்கறாங்க கேட்கவே மாட்டேங்கறான். I was just waiting for the ticket, he will come and collect the ticket. எங்க ரெண்டு பேருக்கு விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணிட்டே இருக்கான் டிராவல்ஸ்ல. In the travels he leaving 2 of us, they are just collecting the ticket from everybody. எவ்வளவுன்னு கேட்டேன். How much I asked? உங்கட்ட வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. He said so I should not get the ticket from you. சரி என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் யாருனே தெரியாது. சரி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பேசாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். I was just praising and taking rest because I did not know who was he. கொஞ்ச நேரத்துல ஒரு இடத்துல ஸ்டாப்ல நிப்பாட்னாங்க. After some time they were stopped in a place. வந்து கூப்பிட்டான் டிரைவர் உங்களை கூப்பிடுறாரு. The driver is calling, he said. கடைசில நான் இறங்கி போனேன். I just went down. அவ கடைசில பார்த்தா அவன் நம்ம சுத்தி நம்முடைய விசுவாசி. Finally he was a believer, one of our believers. அது பஸ்ஸுக்கும் டிக்கெட் வாங்கல, எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தான். காலையில் 3 மணிக்கோ 3:30 காஃபிலாம் வாங்கி கொடுத்தான். அதுக்கும் காசு வாங்கல. இறங்கும்போது காணிக்கை என்ன செய்யறா, ஊழியக்காரங்களை பார்த்தா கொடுக்காம அனுப்புனா அது சாபம் பாவம்னு சொல்லி அவனுக்கு எவனோ சொல்லி கொடுத்துருக்கான். அதை வச்சுட்டு ரோட்ல வச்சு என் கையில காணிக்கை கொடுத்துட்டு. He did not get the ticket as well as he gave me some tiffin or coffee, but he did not get the money. இதெல்லாம் செய்தும் உன்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடியாவிட்டால் நீ செலவழிச்சதெல்லாம் being wasted and spent everything, if your race is not a victorious and whatever you have done will be vain. காணிக்கை கொடுக்குறீங்க, உபவாசம் என்னெல்லாமோ செய்றீங்க, அள்ளி வரங்குறீங்க. கரெக்ட், உண்மை.
ஆனால் உன்னுடைய ஓட்டம் வீணா போயிருச்சுன்னா இது அவ்வளவு என்னது மொத்தமா மைனஸ் So பாயிண்ட். everything is true. You are also showering the offering, tithe, everything. So if all will become the vain one, if the race is not a victorious one. முந்திலாம் மார்க் கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. In the olden days, they'll be just going and adding the marks. இப்போ ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. There is a system nowadays. நெகட்டிவ் மார்க்ஸ். They'll be giving the negative marks. அதாவது நீ ஒன்ல பாஸ் ஆயிருந்தாலும் அடுத்து ஃபெயில் ஆனா அதுக்கு என்னது நெகட்டிவ் மார்க்ஸ் போட்டு அதையும் சேர்த்து இழுத்து உன்னை கீழே தூக்கிட்டு வந்துருவாங்க. They'll be giving, if you get 1 mark in the one question, another mark, if you just get a minus 1 means. இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ போற பிள்ளைகளுக்கு கேட்டு பாருங்க. ஆமா அப்படி தலைய குனிஞ்சுக்குவாங்க. Especially those who attend the campus interview nowadays, if you ask, they will take. முந்தி பாசிட்டிவ் மார்க்ஸ் தான் போட்டுட்டே இருப்பாங்க. Only in those days they'll be giving only the positive marks. இப்போ ஒன்னு நீ தப்பா எழுதிட்டீனா உனக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் போட்டு நீ பாசிட்டிவா எடுத்துறதையும் சேர்த்து மைனஸ் பண்ணி எங்க வந்துருது ரிவர்ஸ் பண்றது. If you write one question wrong means for the particular wrong question they will minus mark, and from the positive mark it will be deducted. இது போல ஓட்டம் ஜெயமா முடியலன்னு சொன்னா அதெல்லாம் நெகட்டிவ் மார்க்ஸ் போட்டு உனக்கு எல்லாமே என்னது மைனஸ்ல நின்னுது. Likewise, if your race is not a victorious one, when all the minus negative marks will be given, your race will be coming to the negative. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I want to repeat again. உன்னுடைய ஓட்டம் வீணாக போகுமானால் உன்னுடைய பிரயாசமும் வீணாய் போய்விடும். If your race become a vain one, your labor also be a vain one. உன்னுடைய ஓட்டம் வீணாய் போகுமானால் உன்னுடைய தேவபக்தியும் வீணாய் போய்விடும். If your race become a vain one, your godliness will become a vain one. உன்னுடைய ஓட்டம் வீணாய் போனால் உன்னுடைய பாடுகளும் வீணாய் போய்விடும். If your race become a vain one, your suffering soul will become a vain one. உன்னுடைய ஓட்டம் தோல்வி அடையுமானால் உன்னுடைய பிரயாசங்களும் வீணாய் போய்விடும். If your race will become a failure one, all your spending everything will become vain one. உன்னுடைய ஓட்டம் தோல்வியாய் முடியுமானால் உன்னுடைய விசுவாசமும் வீணாய் If போய்விடும். your race will become a failure one, your faith also will be a failure one. உன்னுடைய ஓட்டம் தோல்வியாய் முடியுமானால் நீ ஆராதித்த ஆராதனைகள் எல்லாம் வீணாய் போய்விடும். If your race will become a failure one, all the service you worshipped, everything will become vain உன்னுடைய to you. ஓட்டம் தோல்வி அடையுமானால் நீ செலவழிச்ச பணங்கள் நீ கொடுத்த லட்சக்கணக்கான பணங்கள் எல்லாம் வீணாய். So if your race will become a failure, what are the lakhs of money you have given for the ministry will become a உன்னுடைய vain one. ஓட்டம் ஜெயமாய் முடியாவிட்டால் உனக்காக இயேசு சிலுவை சுமந்ததும் சிலுவையிலே ஜீவனை கொடுத்ததும் கூட வீணாய் போய்விடும். Unless your race become a victorious one, whatever the Lord Jesus Christ hanged on the cross and given his life on the cross will become a vain one. தாவீதின் காலத்துல ஒரு யுத்தம் நடந்தது. There was a battle during the period of David. அப்சலோம் அடித்து நொறுக்கப்பட்டான். Absalom was bruised and beaten. அந்த செய்தியை சொல்ல ரெண்டு பேர் ஓடினார்கள். 2 people were running to give the news to. ஒருவன் சரியான பாதையில ஓடினான். One man ran in a right path. இன்னொருவன் குறுக்கு பாதையில ஓடி அவனை முந்தி வந்து விட்டான். Another man ran in a shortcut path and came overtook. ரெண்டு பேரும் வேகமாய் ஓடினார்கள். The both people ran together and freely. அங்க நின்ற பொழுது When they stood there, ஒருவன் நற்செய்தி சொன்னான். one man gave the good news. ஒருவன் துர்ச்செய்தி சொன்னான். Another man gave the bad news. இன்னும் சொல்ல போனா செய்தியே இல்லாம நின்னான். Or else if we say more means he did not have any news at all. எப்படி இருக்கும்? How it would be? ஓடினவன் நற்செய்தி சொன்னால்தான் நீ பட்ட பிரயாசம் ஓடுனதெல்லாம் பிரயோஜனமாயிருக்கும். The runner one who ran, if you give the good news only, what all the suffering or the labor you went under will be a எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார். Today the Lord God is talking to you. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அன்பின் பிரயாசங்களை மறந்து விட ஒரு அநீதி உள்ளவர் அல்ல. எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு ஓரத்துல பரலோகத்துல ஒரு சைடுல எனக்கு அப்படியே சைடுல கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு You இருக்கீங்க. will be thinking that the Lord God is not unrighteous to forget all my labor of love, so he will be giving the corner anywhere in the heaven to me. என் கசின் சிஸ்டர் கேட்டா நீ போயிருவியான்னு கேட்டா என்ன? And one of my cousin sister asked me, will you go? நான் போயிருவேன் அப்படின்னு. Yes, I said I go. அப்படி நீ போகும்போது உன் கைய கால பிடிச்சிட்டா நாங்க வந்தா நீ என்ன உதறியா விட்டுருவே? So when you go, we will be catching the legs and gas. Will you shoot இது என்ன us? சினிமா தியேட்டர் கேட்டு ஒருத்தரை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள ஓடுறதுக்கு? Whether it is the gate of the cinema theater can catch everybody and go inside. அநேகர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. எப்படியாவது ஒரு மூலை ஒரு ஓரம் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு கர்த்தர் தருவாரு. So many of them are thinking like the any corner and the Lord God will give in the heaven. கொடுத்தால் தடை இல்ல, நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன். ஆண்டவரே கொடுத்துருங்கன்னு தான் The சொல்லுவேன். Lord has given you means I was want to ஆனா support you. ஓட்டம் ஜெயமா முடியலன்னா நீ இங்க பட்ட பாடுகள் எல்லாம் வீணா போயிடும். But unless your race is a victorious one, whatever the suffering you underwent here, everything will become நான் vain. இந்த பிரசங்கம் பண்ணும்போது நான் நேத்து நைட்ல இருந்து எனக்கே ஒரே குழப்பம். அப்ப நம்ம இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கோமே எல்லாம் வீணா போயிருமா? So after I am preparing the message yesterday night onwards, I am just troubling whether after I have served for so many years, whether my race will be a vain one. என்னை ஊழியத்துக்கு அனுப்புனா பைத்தமெல்லாம் கொளுத்திடுவேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி முடிச்சு விழுந்து ஓடி வந்தோமே. நம்ம இத்தனை வருஷம் ஓடி இருக்கோம். நம்ம ஓட்டம் எப்படி முடியும்? ஜெயமா முடியலன்னா பட்டதெல்லாம் என்னது? பட்டதெல்லாம்
வீண். So when I was sending to the ministry, they said, we will just ban away the faith of everything. So after crossing everything, I was to run somebody here, will my race நான் be 5 நிமிஷம் டைம் தரேன். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். I want to give you 5 minutes time. Let us all close your eyes and kneel down. நீங்க யோசிச்சு பாருங்க. Just to think it over. இந்த ஓட்ட பந்தயத்துல கர்த்தர் உன்னை அபிஷேகத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறார். In the running race, the Lord has anointed you and brought you here. இத்தனை வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க. So for so many years you are running. உங்க ஓட்டத்தை பத்தி மத்தவங்க பலரும் பல விதத்துல கருத்து தெரிவிக்கலாம். Many other people will be giving the opinion in their own opinion. உங்களை என்கரேஜ் பண்ணலாம், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம். They may be encouraging you or discouraging you. அத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எப்படி ஓடுறீங்கன்னு பாருங்க. No need to just worry about that. How do you run? It's examine. இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று உன்னால் சொல்ல முடியுமா? Can you- இல்ல எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு உன் மனசாட்சி உன்னை வேதனைப்படுத்துதா? Are you able to say likewise henceforth the crown of righteousness is kept for me, or your consciences are just convicting you have missed somewhere? தேவ சமூகத்துல சிந்தித்து பாரு. In the presence of God just meditate. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல நான் பிரகாசிக்கிறேன். Holding both the word of life, that I may rejoice in the day of Christ, that I have not run in vain, neither labored in vain. உன்னுடைய ஓட்டம் வீணாகுமானால் 7 காரியம் வீணாயிடும். If your race become a vain one, means 7 things will be wasted. உன்னுடைய ஓட்டம் வீணா போகாம வின் பண்ணிடுச்சுன்னா 7 காரியமும் உனக்கு பிளஸ் பாயிண்டா சேர்ந்துகிட்டே வரும். If your race become will not be a vain one, if it is a victorious one, 7 things will be added unto you. எதெல்லாம்? What are those things? உன் ஓட்டம் ஜெயமா இருந்தால், if your race is a victorious race, உன்னுடைய பிரயாசம் வீணா போகாது. your labor will not be a vain. உன் தேவ பக்தி வீணா Your போகாது. godliness will not be a futile. உன்னுடைய அலுவல்கள் அலைச்சல்கள் வீணாய் போகாது. Your busyness or your business will not be a futile one. உன்னுடைய பாடுகள் வீணாய் Your போகாது. sufferings will not be a futile one. நீ தேவனை ஆராதிச்சே அது வீணாய் போகாது. What you have worshipped the Lord, it will not be a void one. நீ தேவனை விசுவாசித்தாயே அது வீணாய் You have போகாது. believed the Lord, it will not be a vain one. நீ தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீ செலவழிச்சியே அது ஒண்ணு வீணா போகாது. Because of the ministry of God and the name of the Lord, you have also spent everything, it will not be vain at all. ஆனால் உன்னுடைய ஓட்டம் வீணாய் முடியுமானால், But if your race suppose end as a failure one, உன் பிரயாசம் வீணாய் போகும். your labor will be a vain one. உன் அலுவல் வீணாய் Your போகும். business will be a vain உன் one. தேவ பக்தி வீணாய் Your போகும். godliness will be a vain one. உன் பாடுகள் வீணாய் Your போகும். sufferings will vain. உன் ஆராதனை வீணாய் Your போகும். worship will be a vain one. உன் விசுவாசம் வீணாய் Your போகும். faith will be a vain one. நீ செலவழிச்சதெல்லாம் வீணாய். What all you have spent, everything will be a vain one. இன்னும் டைம் தர்றேன், எல்லாரும் முழங்கால் I போடுங்க. want to give you time more. Let us all kneel down. முயன்ற முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் The போடுங்க. people, those who are able to kneel down, you all kneel down. ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாரும் தேவ வசனத்துக்கு முன்பாக நாம் நடுங்கி நிற்போமா. So all the servants of God and the believer, let us all tremble before the word of God. நான் உங்களை கண்டம் பண்றதுக்கு இந்த பிரசங்கத்தை கர்த்தர் அனுப்பவில்லை. And the Lord God is not sending this message to condemn you. நீ வீணாய் போய்விடக்கூடாதுங்கிற ஒரு பரிதவிப்புல தான் சியோனிலிருந்து இந்த வேதம் வெளிப்படுகிறது. With a groaning, the Lord God says, just having the, you should not be vain. So he is sending this message from Zion. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உன்னை மகிமையிலே நிறுத்தும்படியாகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார். He has shed his blood before 2000 years back to make you to stand in the glory. உன்னை மீட்கும்படியாகத்தான் அவர் ஜீவனை கொடுத்தார். To redeem you, he has given his life. இன்னைக்கும் உனக்காக அவர் பரிந்துதான் பேசிக்கொண்டிருக்கிறார். Even today he is interceding for you. இன்னைக்கும் உன்னுடைய தேவன் தான் அவர் உரிமை பாராட்டி சொல்லுகிறார். Even today he is your God, he is claiming that. அவர் அன்னைக்கு மரித்ததும் சிலுவையிலே ஜீவனை கொடுத்ததும் இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறதும் நீ வீணாய் போய்விடக் கூடாது. You should not be vain because he has died on the cross on the day. Even today he is interceding for you. ஆமென். இன்றைக்கும் அவர் உனக்காய் கிரியை செய்கிறார். Even today he is working for you. யோசித்து பாருங்க. Just you think it over. சியோனிலே உன்னுடைய பெயரை எழுதினார். He has written your name in Zion. உன்னுடைய நெற்றியிலே பிதாவின் நாமத்தை He தரித்தார். has also write the name of the Father on your forehead. உன் மேல உள்ள அபிஷேகம் கல்யாணம் கட்டுற அபிஷேகம் கிடையாது. The anointing which is upon you is not the anointing unto the நீ marriage. நித்திய விவாகத்துக்கு நியமிக்கப்பட்ட நபர். You are a man, you are appointed for the eternal marriage. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I want to repeat again. உன் பாதையை டைவர்ட் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையும் வருங்காலத்தையும் வீணாக்கும்படியாக ஒரு வல்லமை போராடி கொண்டிருக்கிறது. Your power is being struggling with you to divert you from the path and life of you. இன்றைக்கு கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். Today the Lord God is warning you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brothers and sisters, அருமையான நண்பனே, beloved friend, உன்னுடைய ஓட்டம் வீணாய் போய்விடக் கூடாது. the race should not be a vain race. அப்படி வீணாய் போனால் உனக்காக ஒரு விசை கண்ணீர் விடுகிறவர் ஆண்டவராகிய இயேசுவாகத்தான் The இருப்பார். race is vain means only Jesus will be the person for you to shed tears for you.
உன் இருதயம் உடையுமானால் கண்ணீர் விட்டு கதறுவாயாக. ஆவியானவர் உனக்கு உதவி செய்தால் மறுபடி ஒரு தீர்மானம் எடுப்பாயாக. உன் வாழ்வை, உன் ஜீவியத்தை, பிரியமானவர்களே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் உங்களை நிதானித்து பார்த்தீர்களா? உங்களுடைய ஓட்டம் எப்படி முடிய போகிறது? ஆமென். உனக்கு முன்பாக இருக்கிற இலக்கை நோக்கி உன் கால்கள் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறதா? கடந்த காலங்களை விட நாட்கள் குறைவு என்பதை உணர்ந்து உன் வேகத்தை நீ அதிகரிக்கிறாயா? ஆமென். கடந்த காலத்தில் உலகம் வேண்டாம் என்று சொன்னவன் இன்றைக்கு நீ ஏன் உலகத்தை நோக்கி பார்க்கிறாய்? இயேசு போதும் என்று சொன்னாயே. வீடு வேண்டாம், குடும்ப மேன்மை வேண்டாம், உலக அந்தஸ்து வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளின நீ இன்றைக்கு அதுக்காக அலைந்து ஓடி திரிகிறாயே. ஆண்டவர்கிட்ட கேட்ட சொல்லுவார், அவனுடைய அன்புள்ள பிரயாசத்தை நான் மறந்து விட நான் அநீதி உள்ளவர் அல்ல, நான் அவனுக்கு பிரதிபலன் கொடுக்க வாஞ்சிக்கிறேன் தான் சொல்லுவார். நீதான் அந்த பிரதிபலனை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும். இன்றைக்கு உன் ஓட்ட முடியுமா? ஜெயமாய் முடியுமா? இன்றைக்கு உன் ஓட்ட முடியுமானால் ஜெயமாய் முடியுமா? உன் பக்தி வீணாய் போய்விடக் கூடாது. உன் பாடுகள் வீணாய் போய்விடக் கூடாது. உன்னுடைய அலுவல்கள் வீணாய் போய்விடக் கூடாது. உன்னுடைய பிரயாசங்கள் வீணாய் போய்விடக் கூடாது. உன்னுடைய ஆராதனைகள் வீணாய் போய்விடக் கூடாது. உன்னுடைய விசுவாசம் வீணாய் போய்விடக் கூடாது. உன்னுடைய செலவழிப்புகள் வீணாய் போய்விடக் கூடாது என்பதில் தேவன் கவனமாயிருக்கிறார். கொஞ்ச நாள் இந்த பாதையில உறுதியாய் நில். கர்த்தர் உனக்கு உதவி செய்ய முடியாது. இந்த காலை வேளையில இறங்கி வந்திருக்கிறார். உன்னை பலப்படுத்துவார். உன் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க வைப்பார். உன்னுடைய ஓட்டம் விருதாவாய் முடிய அனுமதிக்க மாட்டார். ஆமென், ஆமென். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அந்நாள் மட்டும் காத்துக்கொள்ள வல்லவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உனக்காய் அப்படியே செய்வார். கைவிடுகில்லா நின்னே விடுகையில்லா ஞான் அநாதனாயோரு நாளும் விடுகையில்லா. கைவிடுகில்லா நின்னே விடுகையில்லா ஞான் அநாதனாயோரு விடுகையில்லா. கைவிடுகில்லா நின்னே விடுகையில்லா ஞான் அநாதனாயோரு நாளும் 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 விடுகையில்லா. ஆமென். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் சிந்திக்கும் பொழுது, நான் இப்பொழுது நான் சந்திக்கிற சூழ்நிலைகளும் நான் போகிற பாதைகளையும் நான் யோசிக்கும் பொழுது என்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடியுமா இல்லாவிட்டால் வீணாய் போய்விடுமோ என்கிற ஒரு கலக்கம் இருக்கிறது. அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. நான் இப்படியே போவேன், ஆனால் என்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? நான் பட்ட பிரயாசம் வீணாய் போய்விடுமா? இந்த சத்தியத்தில் இத்தனை வருஷம் நான் ஓடினது வீணாய் போய்விடுமா? தெய்வீக சுகத்தில் இத்தனை வருஷம் நின்றுட்டு இருக்கிறேன், அது வீணாய் போய்விடுமா? இந்த பரிசுத்த வாங்குடைய ஐக்கியத்தில் நிற்கிறேன், அது வீணாய் போய்விடுமா? கர்த்தர் உன்னை இப்பொழுது பலப்படுத்துவார். ஒருபோதும் அவர் வீணாய் போக அனுமதிக்க மாட்டார். உன் கண்ணீரை காண்கிற தேவன், ஹல்லேலூயா, உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். நீ பட்ட பாடுகளே அது வீணாய் போக அனுமதிக்க மாட்டார்.
Halabaka shadabaka dabaka tudaria. Igadabala katina kadaba katinati. Amen. 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 Hallelujah. 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 Tidabana katuna. Tidabana. Tidabania. Jesus. நம்முடைய ஓட்டம் வீணாய் முடியுமானால் நம்முடைய என்னென்ன காரியங்கள் எல்லாம் வீணாய் போய்விடும் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஓட்டம் வீணாய் முடிய அனுமதிக்க கூடாது. ஆமென். இந்த ஓட்டத்துக்காக, இந்த விசுவாச ஜீவியத்துக்காக ஜீவனை கொடுங்கள். ஆமென். நம்முடைய பிரயாசங்கள் வீணாய் போய்விடக் கூடாது. இன்றிலிருந்து அதுக்காக நீங்கள் சிரத்தையாய் செயல்படுங்கள். ஹல்லேலூயா. துடபல கதிர கடப கதிரபல. கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். ஆவியானவர் உன்னை பலப்படுத்தட்டும். தேவனுடைய வசனம் உன்னை ஊன்ற கட்டட்டும். நம்முடைய ஊழியம், நம்முடைய ஜீவியம், நம்முடைய வருங்காலம், நம்முடைய மகிமையான நித்திய வாழ்க்கை ஒன்று வீணாய் போகக்கூடாது என்பதில் கவனம் உள்ளவராய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை அனுப்பி தந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓட்டம் வீணாக முடியுமானால் நாம் பட்ட பாடுகளும் வீண் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து நம்முடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.